உங்க வீட்டில் அடிக்கடி கீரை சாப்பிடுவீங்களா? சாப்பிடலன்னா இப்போதே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சாதாரண கீரையிலே உடம்புக்கு தேவையான பல நல்ல சத்துகள் இருக்கு. இரத்த சோகை முதல் டைஜஷன் வரைக்கும் பாடிக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சூப்பர் ஃபுட் தான் கீரை. அப்படின்னா கீரை சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் வாங்க பாப்போம். கீரையில முக்கியமா இரும்பு சத்து, ஃபோலேட், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மாதிரி நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற இரும்பு சத்து இரத்த உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணும். சில பேருக்கு அடிக்கடி சோர்வு, பலவீனம், மயக்கம் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிப்பட்டவர்களுக்கு பேலன்ஸ் டயட்ல கீரை சேர்ப்பது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். கீரை நம்ம கண் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இதுல இருக்கிற வைட்டமின் ஏ, லூட்டீன் மாதிரி சத்துகள் கண்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதோடு ஸ்கின் ஹெல்த்துக்கும் உதவும். உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கிறதால் ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாவும் ஹெல்த்தியாவும் இருக்கு உதவி செய்யும். கீரை நார்ச்சத்து நல்ல அளவில் இருக்கும். அதனால் டைஜஷன் ஸ்மூதா இருக்க உதவும். சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டருடன் சேர்த்து கீரை சாப்பிடுறது ஹெல்ப் பண்ணலாம். அதாவது குடல் இயக்கம் சீராக இருக்க இது சப்போர்ட் கொடுக்கலாம். கீரையில கால்சியம், வைட்டமின் கே, மக்னீசியம் மாதிரி சத்துகளும் இருக்கும். இவை எல்லாம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டயட்ல அளவாக கீரை சேர்த்துக்கிட்டா ஓவரால் போன் ஹெல்த்துக்கு நல்லது. அடிக்கடி கோல்ட், டயர்ட்னஸ் மாதிரி ஃபீல் ஆகுதா? கீரையில இருக்கும் வைட்டமின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது உடம்பின் இயல்பான பாதுகாப்பு சக்திக்கு உதவி செய்யும். அதனால் ரெகுலரா ஹெல்த்தி டயட்ல கீரை சேர்த்துக்கிறது நல்ல பழக்கம். வெயிட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவர்களுக்கும் கீரை நல்ல ஆப்ஷன். இதுல கேலரிஸ் குறைவா இருக்கும், ஆனா நியூட்ரியன்ஸ் நல்லா இருக்கும். அதனால் லஞ்ச கீரையை நிறைய விதமா சாப்பிடலாம். கீரை மசியல், கீரை கூட்டு, டாலுடன் சேர்த்து சூப் மாதிரி அடை அல்லது தோசா பேட்டர்ல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம், கீரையை நன்றாக கழுவி சுத்தம் பண்ணி அளவாகவே சாப்பிடணும். அதனால் வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை கீரை வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்படி பயனுள்ள ஹெல்த் வீடியோஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் எந்த கீரை அதிகமா செய்வீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க.